ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது சாஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் எப்படி மசாலா பாஸ்தா செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு பாஸ்தா எடுத்துருக்கேன். அதுக்கு 2 சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 1 போதும். பாப்பா கோஸ் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் சீவி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேரட் கொஞ்சம் சீவி எடுத்துருக்கேன். பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கலாம். 2 பெரிய சைஸில் தக்காளி 2 எடுத்துருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், தக்காளியை மட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்துட்ட பிறகு நம்ம அந்த பாஸ்தாவை அதில் கொட்டி கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். இது கொஞ்சம் அரைவேட்காடாக இருக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா ரொம்ப அழிஞ்ச மாதிரி இருக்கும். அரைவேட்காட்லேயே நம்ம தண்ணியெலாம் வடிகட்டி வச்சிடலாம். நான் அந்த பதம் கூட காமிக்கிறேன் பாருங்களா. நான் சால்ட் உப்பு போட மறந்துட்டேன். நீங்கள் தண்ணி வைக்கும் போதே அதில் சால்ட் உப்பு தூவி விட்டுருங்க. அப்போ தான் பாஸ்தாவில் உப்பு கொஞ்சம் ஏறும். கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதம் மாதிரி வந்திருக்கு இல்லையா, அதோ பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் அரைவேட்காடாக தான் இருக்கணும். ஆஃப் பண்ணி நான் தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம சும்மா சாதா தண்ணியை இதில் ஊற்றி நம்ம நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கொழப்பு இன்னும் அதில் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு நல்லா கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இதே மாதிரி ஐஸ் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட இதேமாதிரி செய்யும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். வானல் சூடானதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு கோஸையும் கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே பாஸ்தாவில் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், காரத்தூள் 1/2 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம். நல்லா அந்த மசாலா வடைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்ட பிறகு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக இருக்கக்குள்ளே நம்ம பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணி நல்லா 2 நிமிஷத்துக்கு ஒரு 2 நிமிஷம் இல்லைனா ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டு செத்த நாளி மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுதாங்க மசாலா பாஸ்தா. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
சுட சுட மசாலா பாஸ்தா ரெடிங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.